அதே மாதிரி இளைய வயது ஆண்களுக்கு ரொம்ப அவசியமா இவனுக்கு வேலைக்கு போறான், அதனால தேவை. அமர் ஒரு விதிவிலக்கா சில நபர்கள் இருக்கலாம். சும்மா ஊர்ல சுற்றி திரியக்கூடியவர்களுக்கு எதுக்கு பைக்? இது எடுத்து பாருங்க, நீங்கள் இந்த பைக் எடுத்து பார்த்தால் ஒரு 80% இவன் போறதே 100-110 தான். வண்டியை வைத்துக்கொண்டு 100-110 போகக்கூடியதனால் என்ன ஆகுது? ஒன்று ஊனமாகி கொண்டு வர்றான், ஹெல்மெட்டும் போட மாட்டான் இவன், லைசன்ஸு பெரும்பாலான இளைஞர்களுக்கு இல்லை. ஒன்று ஊனமாகக்கூடிய நிலையை வருவது அல்லது உயிர் போவது, இதுதான் நடக்கும். அதுக்கு பிறகு அவன் ஆசையா கேட்டான், நான் வாங்கி கொடுத்துட்டேன் என்று புலம்பு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. இது நான் சொல்லும் பொழுது நான் குறை சொல்கிறேன், நீங்கள் எடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த மருத்துவர்கள் போன்றவர்கள் நம்ம ஆலோசனையாக பெற்றோர்களுக்கு தரக்கூடிய கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். இப்போ அந்த படிக்கக்கூடிய இந்த பருவம், இந்த இளைய பருவம் என்பது ஒரு ரத்தம் சூடான பருவம். ஒருத்தர் வேகமாக போகும்போது அவரை விட வேகமாக போக வேண்டும் என்ற அந்த காரணம், அந்த எண்ணம் அவரை இது போன்ற பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கிடும். இப்போ இந்த செல்போனும் இந்த 2 வீலர் போன்றதெல்லாம் எந்த வயசுல அவன் இடத்துல தரலாம், அவனுக்கு பக்குவம் வந்து விட்டதா, அவன் சரியாக ஓட்டுவானா போன்ற கண்காணிப்பு பெற்றோருக்கும் முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கும் எந்த வயசுல செல்போன் தரலாம் என்ற விஷயமும் பெற்றோருக்கு அவசியமாக இருக்கிறது. உங்க குழந்தைகள் நல்ல குழந்தையாக இருக்கலாம், சேரக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் சேருகிறார்களா என்று நமக்கு தெரியாது. 24 மணி நேரம் அவங்க கூட நம்ம இருந்து கண்காணிக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் பழகுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது, கல்லூரியில் யாரெல்லாம் பழகுகிறார்கள் என்று தெரியாது. நமக்கு தெரியாமல் வாட்ஸ்அப்ல என்னென்ன குப்பைகள் எல்லாம் வந்து விழுகிறது என்று நமக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் ஒரு கள்ள ஐடி மூலமா எவன் வந்து பெண் ஐடி மூலமாக எவன் ஆண் உள்ள நுழைஞ்சிருக்கிறான் நமக்கு தெரியாது. அவர்களை பாதுகாத்து இன்னொருத்தரை மனம் முடித்து வைக்கிற வரைக்கும் எவ்வளோ நமக்கு பொறுப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க.